Hello my dear friends and குட்டீஸ், வெல்கம் டு சத்யா ஆர்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு கிராஃப்ட் போட்டு, அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக கிராஃப்ட் பார்க்கலாம். இனிமேட்டு அடுத்த வீடியோஸும் கிராஃப்ட் தான், ஓகேவா? அதுக்கு வந்து நான் ஒரு பண்டில் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஒரு கலர் பேப்பர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து க்ரீன் ஷேட் மட்டும் 3 எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 2 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் எடுத்து அது இது மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஃபோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லீவ் ஷேப்பில் வந்து நம்ம வரைய போகிறோம். அந்த A4 ஷீட் ஃபுல் லென்த்துக்குமே வந்து நம்ம லீவ் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணிக்கணும். இது மாதிரி கட் பண்ணும்போது சைடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுங்கள், ஏன்னா அது ஜாயிண்டாகவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் வந்து கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுங்கள். இது மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 8 லீஃப் வந்து கிடைக்கும் ஒரு A4 ஷீட்டில். இது மாதிரி ஜாயிண்டாக இருக்கும், கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி வந்து இன்னொரு கலர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து 4 பேப்பர்ஸ் கலர் பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணிக்கணும். லைட் க்ரீனில் வந்து 16 இருக்கணும், டார்க் க்ரீனில் வந்து 16 இருக்கணும். அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஃபோல்ட் பண்ணணும். ஓவராக ஃபோல்ட் பண்ணால் டைம் ஆகும். அதனால் வந்து ஒரு 4 இல்லைனா 6 பேப்பர் அது மாதிரி ஒட்டுக்கா வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா வந்து டக்குன்னு ஃபோல்ட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அது ரொம்ப ஈஸி. ஒரு 4 பேப்பர் ஒட்டுக்கா வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, க்ரையான்ஸ் எடுத்து இது மாதிரி சைடில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் சென்டர்லேயும் மட்டும் இது மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒரிஜினல் லீஃப் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லா லீஃப்லேயும் போட்டுக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து சர்க்கிளாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நாம் ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஈஸியான ஃப்ளவர் தான், சும்மா ஸ்பைரலாட்டை வந்து இது மாதிரி கட் பண்ணி ஃப்ளவர் பண்ணுறது தான். ஸ்பைரல் மாதிரி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரிச்சுக்கலாம். பிரித்து இதில் வந்து 3 ஃப்ளார்ஸ் பண்ண போகிறேன். 3 சின்னது, 3 பெருசு. இப்போ இதில் வந்து கீழே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது மாதிரி வந்து சுற்றி ஒட்டினா ஒரு சின்னதாக ஒரு அழகான ரோஸ் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி வந்து பெருசு சின்னது இது மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, இது மாதிரி பெண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் பெண்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போயே பெண்ட் பண்ணுறத விட நம்ம லீவ்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பெண்ட் பண்ணாதீங்க, அப்புறமா நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா அது ஓல்டு இன்விடேஷன் கார்டு. இதை வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். சைட்லேயும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு லென்த் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு எவ்வளோ லென்த்துக்கு வருதோ அவ்வளோ லென்த்துக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து 3 தேவைப்படும். இப்போ கட் பண்ணிவிட்டு இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாட் க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஃபெவிகாலே போதும். அதுக்கப்புறமா சைடில் இருக்கிறதுலாம் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்ச நேரம் காயிட்டோம். காஞ்ச வாட்டி கீழே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் லீஃபாக அது மாதிரி ஒட்டணும். இப்போ ஒட்டும் போது வந்து இப்படி பெண்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் வந்து அங்கங்கே நகரும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பெண்ட் பண்ணாதீங்க, அப்புறமா பெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த லீஃப்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால். இது வந்து பெண்ட் பண்ணிவிட்டு அது எப்படி வந்து கரெக்ட் பண்ணணும்னு அப்புறமா சொல்கிறேன் நான். அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கு, ப்ரூம் ஸ்டிக் தான் அது. அதில் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது காயிட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிக்க போகிறோம். ரோல் பண்ணால் ஒரு அழகான பிளான்ட் ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நம்ம 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணணுன்னா, சைடில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க சைடில். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒட்டுறதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஹாட் க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம், டக்குன்னு ஒட்டிக்கும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி பிடிச்சிருக்கணும், அப்போ தான் வந்து ஒட்டும். அப்புறம் இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரோஸை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஹாட் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் ரோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒயிட் கலர் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் நான் ஒயிட் கலர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது காயிட்டோம். இப்போ இது வந்து ஒரு கப்பில் வந்து வைக்க போகிறோம். இது வந்து ஒரு வேஸ்ட்டான வந்து கப் தான்.
அது மேலே ப்ரௌன் கலர் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லைட் ப்ரௌனில் இது மாதிரி அங்கங்கே வந்து டாட்ஸ் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து 3D லுக்கில் இருக்கும். அதனால தான் 2 ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கான். காஞ்சி வாட்டி இது வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து மண் கொட்டுங்க, அப்போ தான் வந்து கீழே விழாமல் இருக்கும். இப்போ இதில் மண் கொட்டலாம். இந்த லீஃப்லாம் அப்புறமா இது மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ அரேஞ்ச் பண்ணும் போது அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து அதில் வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா மண் வந்து கொட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சின்னதான பேப்பர் பிளான்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த பேப்பர் ரோஸ் வந்து வேணா வச்சுக்கலாம், இல்லை அந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததும் வந்து வேறு ஷேப்பில் வந்து ஏதாவது பேப்பர் பிளான்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.